வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அழகான கதையை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓசோ சொன்ன அந்த கதையை பார்க்கலாம். செயலும் அதை கடந்த நிலையும் அப்படிங்கிற அருமையான தலைப்பில் இந்த கதை செல்கிறது. வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? மிக மிக அழகான விஷயங்கள் இருக்கின்றன. அதில் பல்வேறு விதங்கள் இருக்கிறது. இசையும் நடனமும் மிகவும் உடல் சார்ந்த விஷயங்கள். அவற்றோடு செல்லும்போது அவை ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஒருவர் அதோடு நின்று விடக்கூடாது. அவற்றால் தடைப்பட்டு விடக்கூடாது. அவை மேலும் உயர்ந்த நிலை செல்லும் வாயிலை திறந்துவிடும். உதாரணமாக, நீங்கள் இசையை நேசித்தால் விரைவில் இசையில் கரைந்து நீங்கள் மௌனத்தில் ஆழ்ந்து விடுவீர்கள். நீங்கள் நடனத்தில் மிகவும் ஆர்வமாக இருந்தீர்கள் அப்படின்னா விரைவில் நடனம் மறைய வேண்டும். அப்போதுதான் உங்களால் இருப்பு நிலையின் அசையாத தன்மையினுள் இருக்க முடியும். சைனாவில் ஒரு பழமையான கதை ஒன்று இருக்குது. ஒருவன் தன்னைத்தானே மிகவும் சிறந்த வில்வீரனாக கூறிக்கொண்டே இருந்தான். அவன் அரசரிடம் போய், நான் யாருடைய சவாலையும் ஏற்க தயாராக இருக்கேன். நான் வில்வித்தையை 30 வருடங்களாக பயிற்சி செய்து வருகிறேன். இந்த ராஜ்யம் முழுவதிலும் எனக்கு இணையாக போட்டியிடக்கூடிய யாரும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இது அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தரப்படும். அதற்குள்ளார யாராவது என்னுடன் போட்டியிட வந்தால் நான் தயாராக இருக்கேன். அப்படி யாரும் வரலை அப்படின்னா, வந்து என்னால் தோற்கடிக்கப்பட்டு விட்டால் இந்த ராஜ்யத்தின் பிரதான வில்லாளராக, சிறந்த வில்வித்தையாளனாக என்னை நீங்கள் அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அந்த வில்லாளி. அவன் கூறுவது எல்லாமே உண்மைதான், எதுவும் மிகையாக கூறப்பட்டது இல்லை அப்படின்னு அரசருக்கு நல்லா தெரியும். அவர் பார்த்ததிலேயே மிகவும் சிறப்பான வில்வித்தையாளன் அவன் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அந்த அரசியலேயே அவனுக்கு நெருக்கமாக வரக்கூடிய அளவில் கூட யாருமே இல்லை அப்படின்னு அரசருக்கும் நன்றாக தெரியும். அவன் அந்த கலையை ரொம்ப ஆழமாக பயின்றிருந்தான். அரசரிடம் ஒரு வயதான வேலைக்காரன் இருந்தான். அவன் எப்போதும் அரசரோடையே இருப்பான். ஏன்னா அரசரின் தந்தை அரசரின் சிறு வயதிலேயே இறந்துட்டதுனால இவன் தான் தந்தை போல கூடவே இருந்து அவரை கவனித்து வளர்த்து ஆளாக்கி பயிற்சி கொடுத்து பாதுகாத்து அவரை அரியணையில் அமர்த்தி அரசராக்கணும். அதனால் அரசர் எப்போதும் அவனுக்கு தந்தை போல மரியாதை கொடுப்பார். இப்போது அரியணையின் கீழே அமர்ந்திருந்த அவன் சிரிச்சிட்டான். அதாவது அந்த வயதான வேலைக்காரன். அரசர், ஏன் சிரிக்கிற? அவன் சொல்கிறது எல்லாம் உண்மைதானே? எனக்கு இவரையும் இவரது வில்வித்தையும் நல்லா தெரியும். கண்களை கட்டி கொண்டு கூட இவர் குறிப்பார்த்து அம்பு விடுவார். கண்களை கட்டி கொண்டு பறக்கும் ஒரு பறவையை கூட இவர் வீழ்த்திடுவார். இவருக்கு எந்த வகையிலும் ஈடு இணையே கிடையாது அப்படின்னு அரசர் அந்த வயதான அந்த வேலைக்காரரை பார்த்து வந்துட்டு சொல்கிறாரு. அதற்கு அந்த வேலைக்காரன் சொல்கிறாரு, நீங்கள் வயதில் இளையவர், எனக்கு தெரிந்த ஒருவர் முன் இவர் ஒரு கத்துக்குட்டி. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னாடி இவர் ரொம்ப கத்துக்குட்டி தான். அவர் ரொம்ப வயதானவர், கிழவர், என்னை விடவும் வயதானவர். அவர் மலை பள்ளத்தாக்கில் தான் வசிச்சிட்ருக்காரு. இவரை நீங்கள் சிறப்பானவன் அப்படின்னு அறிவிப்பதற்கு முன்னால் இவர் போய் அவரை சந்திச்சுட்டு வரட்டும். அவரை பார்ப்பது மட்டும் கூட போதும், போட்டி அப்படிங்கிறது தேவையே இருக்காது அப்படின்னு அந்த வயதான வேலைக்காரன் அரசர்கிட்ட சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சவால். அவரை பார்ப்பது மட்டுமே போதுமா? போட்டி எதுவும் தேவையில்லையா என்றபோது, அவர் ஒரு குரு, அவருடன் போட்டியிட முடியாது என்று கூறிய வயதானவன் அந்த கிழவர் இருக்கும் குகைக்கு செல்லும் வழியவும் சொல்லிட்டான். இப்போ இந்த வில்வித்தையில் மிக சிறப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த வில்வித்தைக்காரன் இதை கேட்டுட்டு அந்த வில்வீரன் மலையில் மைல் கணக்கில் போய் இறுதியில் அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டான். அதாவது அந்த வயதான வேலைக்காரன் சொன்னார் இல்லையா, உன்னை விட அதிகமான பயிற்சி பெற்ற ஒரு வில்வித்தைக்காரர் அங்கே இருக்கார், போய் பாருன்னு அவர் வசிக்கிற குகையை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே பார்த்ததுக்கப்புறம் அவன் சிரித்தான். ஏன்னா ஒரு கிழவன் மட்டுமே அங்கே இருந்தான். அந்த குகையில் அம்பும் இல்லை, வில்லும் இல்லை. என்ன விதமான வில்லாளனாக இருப்பார் இவர்? மிகவும் வயதும் ஆகிப்போச்சு, 90, 95 அதுக்கு மேலும் கூட இருக்கலாம். அவரால் குறிப்பார்த்து அம்பு எய்ய முடியாது. அவரது கைகள் கூட நடுங்கும். அவர் ரொம்ப ரொம்ப வயசானவராக இருக்கார் அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. அரசர் உங்களை சந்திக்க என்னை அனுப்புனாரே அப்படின்னு மட்டும் அந்த வயதான கிழவர்கிட்ட இந்த வில்வித்தைக்காரன் சொல்கிறான். அந்த கிழவன் சொல்கிறாரு, அரசரிடமிருந்து எனக்கு தகவல் வந்துருச்சு. ஆனால் உனக்கு ஒரு சிறிய பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் தான் எதையும் முடிவு செய்ய முடியும். நான் எல்லோரையும் சந்திக்கிறதுலாம் கிடையாது. குறைஞ்சபட்சம் நீ வில்லாளனாக இருக்கிற, அதனால் ஒரு சிறிய பரீட்சை நான் வைக்கணும் அப்படின்னு அந்த கிழவர் அந்த வில்லாளிக்கிட்ட சொல்கிறாரு. சிறந்த வில்லாளனாக இருப்பது அப்புறம் முதல்ல அவர் எனக்கு வில்வித்தையில் ஏதாவது திறமை இருக்கிறதா, ஏதாவது ஆற்றல் இருக்கிறதா, ஏதாவது கூர்மை இருக்கிறதா அப்படின்னு பரிசோதிக்க விரும்புகிறார்.
கிழவன் அந்த இளைஞனை தன்னுடன் அழைத்து கொண்டு குகையை விட்டு வெளியே வரார். நீ உன்னுடைய அம்பையும் வில்லையும் உன்னுடன் எடுத்துக்கொண்டு வரும்போதே நீ கத்துக்குட்டி அப்படின்னு நான் பார்த்துட்டேன். ஏன்னா சிறந்த வில்லாளனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஒருவர் தனது திறமையின் இறுதி நிலையை எட்டும்போது அவர் வில்லாளனாக இருந்தால் தனது வில்லையும் அம்பையும் வீசி எறிஞ்சிடுவார். அவர் இசைக்கலைஞனாக இருந்தால் தனது இசைக்கருவியை வீசி எறிஞ்சிடுவார். அவர் ஓவியராக இருந்தால் தனது ப்ரஷ்ஷையும் பலகையும் வீசி போட்டுருவார் என்ற மூதுரையை நீ கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னு அந்த கிழவர் கேட்குறாரு அந்த வில்லாளிக்கிட்ட. அதற்கு இவன் சொல்கிறான், கேள்வியெல்லாம் பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறான் இந்த வில்லாளி. இப்போது நீ புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு தான் வந்திருக்கிற, என்னோட வா அப்படின்னு அந்த கிழவர் வந்துட்டு கூப்பிட்றாரு. அங்கே ஒரு பாறை ஒரு இடத்துல மிகவும் வெளியே நீட்டிக்கிட்டு இருந்தது. அதன் கீழே ஆயிரக்கணக்கான அடிகள் ஆழமான கிடுகிடு பள்ளம். கீழே விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது, உயிர் வாழ வாய்ப்பே இல்லை. அந்த அளவு அபாயகரமான பள்ளத்தாக்கு அது. அந்த பாறைக்கு சென்றான் அந்த கிழவன். இளைஞன் நடுங்கிக்கிட்டே போகிறான். என்னடா இது, இங்கே எங்கேயோ தெரியாமல் மாட்டிக்கே அப்படின்னு. அவன் அந்த பாறைக்கு கூட செல்லவில்லை. கிழவன் சென்றான், ஆனால் இவன் போகவே இல்லை. நடுங்கி கொண்டே நின்று கொண்டிருந்தான். கிழவன் நடக்கத்தை நிறுத்து, இது வில்லாளனுக்கு அழகல்ல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. மேலும் அந்த கிழவன் அந்த பாறையின் முனைக்கு போகிறாரு. பாறையின் நுனியில் பாதி பாதம் வெளியே இருக்குமாறு அப்படியே நிற்கிறாரு. அங்கே இருந்தவாறே இளைஞன் அழைச்சி வந்து என் அருகில் வந்து நில்லு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. இளைஞன் ஒரு அடி எடுத்து வைத்தான், 2வது அடி எடுத்து வச்சான். அதுக்கப்புறம் கீழே படுத்தே விட்டான். நடுங்கி வியர்த்து விறுவிறுத்து வெளுத்து போயிட்டான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் நீங்கள் நிற்கும் இடத்துக்கெலாம் என்னால் வர முடியாது. ஒரு சிறிது தப்படி எடுத்து வச்சாலும் ஒரு காற்று பலமாக அடித்தா கூட ஒரு வினாடி நான் மறந்துட்டாலும் கூட போதும், நான் முடிந்தோம். நான் உங்களை இங்கே பார்க்கத்தான் வந்தேனே தவிர தற்கொலை செஞ்சு கொள்ள தான் வரலை. நீங்கள் அதற்கு அங்கு நிற்கிறீர்கள் என்பதை என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு ஆச்சரியமாக அப்படியே நடுங்கி போய் கீழே படுத்துட்டான். கிழவன் சொல்கிறாரு, வில்வித்தை ஒரு மனிதனுக்கு தருவது அசையாத உள்ளம், நடுங்காத இதயம். இப்போ எனக்கு வில்லும் அம்பும் தேவையே இல்லை. நீ என் குகையை சுற்றி பார்த்ததையும் வில்லும் அம்பும் அங்கே இல்லாததால் இவர் எப்படி ஒரு வில்லாளனாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி புன்னகை செஞ்சதையும் நான் அறிவேன். இப்போது நான் என் வில் திறமையை உனக்கு நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே மேலே பார்த்தாரு. மேலே 9 பறவைகள் பறந்துக்கிட்டு இருந்தது வானத்தில். அவர் அந்த 9 பறவைகளையும் அப்படியே கூர்ந்து பார்த்தார். அந்த 9 பறவைகளும் கீழே இறந்து விழுந்துருச்சு. அவர் சொல்கிறாரு, நீ உள்ளே அசையாமல் இருந்தால் பார்வையே போதும், அம்புகள் ஒன்றும் தேவையே கிடையாது. அதனால் திரும்பிப்போ வில்வித்தையை பயிற்சி செய்யி, பட்டம் எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். நான் உயிரோடு இருக்கும் வரை பட்டம் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்காத. நான் போட்டியால் நல்லதான், ஆனால் நீ உன்னை சிறப்பானவன் அப்படின்னு அறிவித்து கொண்டால் கூட நான் கவலைப்பட போவதில்லை அப்படின்னு கிழவர் விளக்கமாக சொல்கிறார். யாருக்கு வேண்டும் உங்களுடைய பட்டம், பதவி, சிறப்பானவன் அப்படிங்கிற பாராட்டு என்பதெல்லாம்? என்னை பொறுத்தவரையும் குழந்தைகளின் விளையாட்டு அது. ஆனால் அரண்மனையில் இருக்கும் அவனுக்கு என்ன தெரியும்? அதனால் நான் இருக்கும் வரை உன்னை வெற்றியாளன் என்று அறிவிப்பது நடக்கவே நடக்காது. நீ உண்மையாக வில்வித்தையில் ஆழ்ந்து சென்று பயிற்சி செய்தால் நீ வெற்றியாளன் ஆகலாம். மேலும் நான் தான் உன்னை வெற்றியாளன் ஆக்க முடியும், அரசர் அல்ல. அவருக்கு வில்வித்தையை பற்றி என்ன தான் தெரியும்? அதனால் அவர்கிட்ட சொல்லிவிடு, உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடு. சரியான சமயத்தில் நான் உயிரோடு இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன். நான் இறந்துட்டேன் அப்படின்னா வேறு யாரையாவது அனுப்புவேன் அல்லது வேறு யாராவது ஏற்பாடு செய்வேன் அப்படின்னு கிழவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அந்த வில்லாளிக்கிட்ட. 10 வருடங்கள் கடந்து போயிடுச்சு. அந்த கிழவன் இறந்து கொண்டிருந்தார். அவர் சமவெளியில் வசித்து வந்த தனது மகனை அழைத்து, அவருக்கும் வயதாகி இருந்தது, அவரிடம் அந்த வில்லாளனை பற்றி சொல்லி சென்று அவரை பார்த்து நிலைமை என்ன அப்படின்னு வந்து கூறு, என்ன அந்த வில்லாளி வந்துட்டு போனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கொஞ்சம் வந்துட்டு அவன் என்ன நிலைமையில் இருக்கான்னு என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு கிழவர் அவன் மகன்கிட்ட சொல்கிறார். அதாவது கிழவருடைய மகன் அங்கே போகிறாரு. அதாவது அந்த வில்லாளன் கிழவர் இன்னும் தன்னை நினைவில் வச்சிருந்து மகனை அனுப்பியதை குறித்து ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். மகன் ஒரு பெரிய வில் சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர் இது என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது கிழவருடைய மகன் அந்த வில்லாளிக்கிட்ட. அதற்கு அந்த வில்லாளன் சொல்கிறான், அது எனக்கு தெரிந்த ஏதோ ஒன்றாக தான் இருந்திருக்கணும், ஆனால் இப்போது எனக்கு தெரியாது, நான் கேட்க வேண்டும், யாருக்காவது தெரிந்திருக்கலாம் அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்கிறாரு வில்லாளி. அதற்கு அந்த கிழவர் மகன் விடாமல், நீங்கள் ஒரு வில்லாளன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு அந்த வில்லாளன் சொல்கிறாரு, என் இள வயதில் இருந்தேன், ஆனால் எல்லோரும் இள வயதில் முட்டாளாக இருப்பது இயல்பு தானே, நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் உன் தந்தை தான் எனக்கு புரிய வச்சாரு, என்னைய நான் யார் அப்படிங்கிறத புரிய வச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த வில்லாரி. அந்த வில்லாளன் வில் என்ற பெயரையே மறந்து விட்டார் அப்படிங்கிறது அந்த கிழவனிடம் சொல்லப்பட்டது. அதற்கு அந்த கிழவர் சொல்கிறாரு, அவன் தான் யார் அப்படின்னு நிரூபிச்சிட்டான் அப்படின்னு தெரியுது. நான் இறப்பதற்கு முன்னால் கீழே சென்று அவன் வெற்றியாளன், வில்வித்தையில் நிபுணன் அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு அந்த கிழவர் சொல்கிறாரு. இப்போ அவனும் பார்த்த மாத்திரத்திலேயே பறவையை வீழ்த்தும் திறன் கொண்டவனாகிட்டான். அவனது இருப்பு அசையாத தன்மை கொண்டு விட்டதுனால அவனது 2 கண்களில் இருந்து புறப்படும் பார்வையே போதுமானதாக இருந்தது. அவையே அம்புகளாகிவிடும். அவன் ஒரு இசைக்கலைஞன் இசையில் மிகவும் தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவன் தனது இசை கருவியை உடைத்து விடுவான் என்று சொல்லப்படும் பழமொழியின் பொருள் எனக்கு இப்போது புரிகிறது. அப்போது கருவியால் என்ன பயன்? ஏனெனில் அவை இன்னும் இந்த சத்தம் சார்ந்த உலகின் பாகம்தான். உண்மையான இசை மௌனம்தான் அப்படின்னா. நீ இசையை கேட்கும்போது கூட உண்மையிலேயே உனது இதயத்தை தொடுவது அந்த ஒளி அல்ல, அந்த 2 ஒளிகளுக்கு இடையே இருக்கும் மௌனம்தான், இடைவெளி தான். அந்த மௌனத்தை உனது இதயத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்பதுதான் இசை எனும் கலையே. ஆனால் ஒரு மனிதன் அந்த மௌனத்தை தன்னுடைய இருப்பில் கொண்டு வர முடிந்தால் அப்போது நீ ஆழமான மௌனத்தில் ஆள்கிறாய். அப்போது உனக்கு உண்மையான இசை என்பது என்னவென்று தெரியும். அப்போது இசை என்று நாம் இதுவரை நினைத்து கொண்டிருந்தது ஆரம்ப பாடம் என்பது உனக்கு புரியும். இதுவே நடனத்திற்கும் பொருந்தும், மற்றும் எல்லா படைப்புத்திறன் கொண்ட கலைகளுக்கும் பொருந்தும். தோன்றும் எதுவும் உண்மை அல்ல, அது ஒரு கருவி. அதன் மூலம் நீ மறைந்திருக்கும் கடந்த அறியாத ஒன்றை பற்றி விழிப்பு கொள்வாய். அதனால் இசையை ரசிப்பது நல்லது, நடனத்தை ரசிப்பது நல்லது, இசையை வாசிப்பது நல்லது, நடனம் ஆடுவது நல்லது. நினைவிற்கொள், அது இறுதி அல்ல, நீ இன்னும் தூரம் சென்றாக வேண்டும். இசையில் இருந்து, நடனத்தில் இருந்து அந்த கலையை பற்றி புரிய நீ அதில் ஆழமாக செல்ல வேண்டும். ஒவ்வொரு படைப்புகளையும் உன் உள் மையத்திற்கு எங்கே அமைதியும் மௌனமும் சாந்தமும் உள்ளதோ அங்கே கொண்டு சேர்க்கும். அதுக்கப்புறம் உன்னால் நான் கேட்க இயலாததை கேட்டேன், பார்க்க இயலாததை பார்த்தேன் என்று சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையாக ஓசோ சொல்கிறார். மிகவும் அருமையான இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அன்பு நேயர்களே, இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதை பதிவுகள் மூலமாக கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இதே போல் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்களை சந்திக்கிறேன் அன்பு நேயர்களே. அதுவரை இந்த இரவு உறக்கத்திற்கானது அனைவரும் நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.